டேய் கருப்பா வந்துட்டாரா. கருப்பா உனக்காக காலையில இருந்து சாப்பிடாம இருந்த கருப்பா. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? வேலை வேணுமா இல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா? டேய் சாமி என்னடா சேவ் பண்ணி முடி வெட்டி பட்டாசா இருக்காரு. டேய் சுமாரா சாமி, எங்களுக்கு வர எதுவும் வேணாம். இந்த வருஷம் ஆர்சிபி தோத்து ஜிடி வின் பண்ணணும் சாமி. அதான் சாமி என் கோரிக்கையே. ஐபிஎல்லுக்காக எனக்கு மிளகா அரைச்சிங்க. என்ன சாமி இப்படி கேட்டீங்க? இத்தனை வருஷம் என்கிட்ட கப்பு இல்லன்னு உங்களுக்குதான் திடீர்னு பார்த்தா போன வருஷம் கப் அடிச்சிட்டாங்க. அது மட்டுமா சாமி, இந்த வருஷம் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. நாங்களே எத்தனை நாளைக்கு தான் 5 கப் நாங்களே சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல சாமி, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. எங்களால வெளியே தலை கூட காட்ட முடியாது. உங்களுக்கு மிளகா அரைச்சா ஜட்ஜே தோத்துருவாருன்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. உங்களையே நம்பி இருக்கோம் சாமி, எப்படியாவது காப்பாத்துங்க. கவலைப்படாத, எந்த பவர் இல்லாம ஆர்சிபி தோக்க வைக்கிறேன். ஐயோ சாமி, படத்துலதான் இப்படி பண்ணீங்கன்னா இங்கேயுமா 2.5 மணி நேரத்தையே தாங்க முடியல சாமி. தயவு செய்து உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி விடுங்க. டேய் நான் சாமிடா, என்ன எடுத்து பேசுறீங்களா? சாமி நீங்க சாமின்னு தெரிஞ்சு உங்களை அறுவாள் எடுத்து வெட்ட வந்தாங்க. நாங்க பவர்ஸ் தான் யூஸ் பண்ண சொன்னோம். திரிசா பவர் யூஸ் பண்ண சொன்ன போது மட்டும் சிரிச்சீங்க. டேய் சாமி எடுத்து பேசாதடா சாமி, எங்களுக்கு ஆர்சிபி தோத்தா மட்டும் போதும் சாமி. நான் உனக்கு பண்ணி தரேன். இங்க இருந்து முத கிளம்பு. என்னடா கருப்பை நம்மள அப்படி கை விட்டுட்டாங்கடா. என் விசுவாசம் ஆர்சிபி கிட்ட சிவப்பா இருக்கும் போதே தெரியல.